அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு மனமே நீ மயங்காது. இப்போ இந்த பாடத்திட்டத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய தற்போதைய வாழ்க்கை நிலைகள் எல்லாமே நம்முடைய நினைப்புகளின் பலன்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த வாழ்க்கைங்கிறது சுகமாக இருக்கா துக்கமாக இருக்கா அப்படின்னு அவரவர்களுடைய நிலைப்பாடு நிலைமைகள் அவரவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவர்களுடைய எண்ணங்கள் அவரவர்களுடைய நினைப்புகள்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய நினைப்புகளை ஆதாரமாக கொண்டு தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்முடைய நினைவுகளாலேயே கையாளப்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நினைவுகளை வைத்து பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய சந்தோஷகரமான நினைப்புகள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும். அதுவே அவனிடத்தில் துக்ககரமான நினைப்புகள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை துயரமாக இருக்கும். இதுதான் நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய உண்மை. அப்போ வாழ்க்கை என்பது நம்முடைய மனம் போல, நம்முடைய எண்ணம் போல இருக்கின்றது என்பதுதான் சாஸ்திரம் ரொம்ப ஆழமாக நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது உண்மையில் வெளியே கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் சந்தோஷம் கிடைச்சிரும், இந்த இடத்துக்கு போயிட்டா துக்கங்க வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கிற அந்த நினைப்பு தான் நமக்கு வாழ்க்கையே உண்டு பண்ணுது. நம்முடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தவறான புரிதலை உண்டாக்கி வச்சுக்கிட்டு, இங்கே போனால் சுகம் அங்கே போனால் துக்கம், இதை அடைந்தால் இன்பம் அதை அடைந்தால் துன்பம் அப்படின்ட்டு ஒரு இருமை நிலையிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நம்ம நடைமுறையில் பார்க்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இங்கே வெளியே இல்லை இன்பமும் துன்பமும். இந்த இன்பமும் துன்பமும் நம்முடைய மனதில் தான் இருக்குது, நம்முடைய எண்ணங்களினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அதைத்தான் மகான்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எப்படிங்க புறச்சூழ்நிலைகள் தானங்க நம்ம பாதிக்கிற மாதிரி இருக்குது, இப்போ அவன் என்னை இப்படி திட்டதுனால தானங்க நான் வருத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு உண்டானேன், அவன் என்னை பாராட்டியதுனால தானங்க நான் சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வெளி விஷயத்தை பார்த்து சொல்லலாம். ஏன்னா நடைமுறையில் அதுதானே அவங்க நினைக்கிறாங்க. அவன் ஒருத்தன் என்னை பாராட்டுறான், அதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, இன்னொருத்தன் என்னை திட்டுறான், அதன் மூலமாக எனக்கு துக்கம் உண்டாகுது. அப்போ இந்த மகிழ்ச்சியும் துக்கமும் வெளியே விஷயத்துலேருந்து தானே வர்ற மாதிரி தெரியுது, நீங்கள் எப்படி உள்ளிருந்தே வருதுன்னு சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்க முடியலையே அப்படின்ட்டு நம்முடைய மனசு கேள்வி கேட்கும். ஏன்னா இது இயல்பு தானே, இது யதார்த்தம் தானே அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மை புறச்சூழ்நிலைகளை ஈடுபடுத்தி கொள்கிறோமோ அதற்கான விளைவுகள் நமக்கு வெளிப்படுவதில் தடுக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நீங்கள் உங்களை வெளி விஷயங்களுக்குள்ள விவகாரத்துக்குள்ளே ஈடுபடுத்தும் போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த விவகாரம் உங்களுக்கு பின்னாடி சந்தோஷத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஈடுபடும் போது அதன் மூலமாக நீங்கள் இன்பமும் அடையலாம் துன்பமும் அடையலாம். ஏன்னா அது உங்களுக்கு நடைமுறையில் வரும்போது மட்டும்தான் தெரிய வரும், அது இன்பமாக வரப்போகுதா துன்பமாக வரப்போகுதா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அப்படி மனம் போன போக்கில் போய் அந்த செயலை செஞ்சு அதன் பிறகு ஒரு இன்பத்தையோ ஒரு துன்பத்தையோ அடைவதை விட நம்மிடத்தில் இருக்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி, இப்போ இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ இதை செய்வதனால் எனக்கு இன்பம் வருமா துன்பம் வருமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மிடத்தில் இருக்கிற விழிப்புணர்வை கொண்டு விவேகத்தினால நம்ம விழித்து கொண்டு விசாரித்து பார்த்து அந்த செயலை நம்ம செய்தோன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த செயல் என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே தீர்மானம் பண்ணுறோம், விவேகத்தினால விழித்து கொண்டு அதை விசாரித்து பார்க்கிறோம். அப்போ அது என்ன பண்ணோம்னா, இது இன்பத்தை தான் கொடுக்கும், இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த புற நிலைமைகள் உங்களை பாதிக்காது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விசாரணை பண்ணாமல்
விவேகத்தினால விழித்து கொள்ளாம, மனம் போன போக்குல நீங்க அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் அது எனக்கு துக்கத்த விளைவிக்குது, எனக்கு கஷ்டத்த குடுக்குது அப்படின்னு சொல்வதனால, அந்த புற நிலைமைகளால் நீங்க பாதிக்கப்படுவதை தடுக்கவும் முடியாது. அப்ப இதுதான் இங்க நமக்கு புத்திசாலித்தனம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம ஒரு விவரம் இல்லாம ஒரு தவறு செய்துட்டு, அந்த தவறுக்கான தண்டனை வரும்போது, "இதை ஏன் நான் செஞ்சேன்?" அப்படின்ட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அத வருமுன் காப்பாத்திக் கொள்றது தான் புத்திசாலித்தனம். அப்ப இங்க அதுதான் நம்ம பண்ணணும். வந்த பிறகு நாம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது, அத நீங்க மாற்ற முடியாது. அதனுடைய பயன நீங்க அனுபவம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம எப்படி உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நெருப்ப தொட்டுக்கிட்டவங்க சுட்டுக்கிட்டாங்க. இப்ப நெருப்ப தொட்டுக்கிட்டவங்க நாங்க சுட்டுக்கிட்டோம். நீங்க நெருப்ப தொடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த அனுபவத்த நம்ம கேட்டுக்கிறோம். சரிங்க, நீங்க சுட்டுக்கிட்டீங்களா? அந்த புண் எப்படி இருக்கு? காட்டுங்க அப்படின்னு அந்த புண்ணெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப தீப்புண் அதிகமா இருக்கு. ஓ! அப்ப நெருப்புல இவ்வளோ பெரிய புண் ஆயிடும் போல இருக்கு. இதனுடைய வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். இத இவரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நெருப்புகிட்ட போகாம இருந்தா நல்லது. ஆனா, அது எப்படி அவங்க மட்டும் சுட்டு அனுபவிச்சுக்கிட்டாங்க, நானும் சுட்டு பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் நாமளும் நெருப்ப தொட்டோம்னா, அந்த அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம வெளியேற முடியாது இல்லையா? அப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி விஷயங்கள நம்ம உள்வாங்கும்போது, இப்ப நம்முடைய அனுபவம் வேற, மற்றவருடைய அனுபவங்கள் வேறையா இருந்தாலும், இப்ப நாம நம்முடைய நேரடி அனுபவத்துக்கு வராத சிலருடைய அனுபவங்களை கூட நாம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில சிலருடைய அனுபவங்கள் அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். அதை அவங்க அனுபவிச்சு நமக்கு சொல்லும்போது, நான் இத செய்ய போய் நல்லது நடந்தது, இதை செய்ய போய் கெட்டது நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றத, நாம நம்முடைய மனதில் அதை விசாரணை பண்ணி பார்த்து, அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம விவேகத்தினால விழித்துக்கொண்டு அந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, வேண்டாமா அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் நேராம நாம நம்முடைய வாழ்க்கையை கையாள முடியும். அப்ப அதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் அப்படிங்கிறவனே எதுக்காக மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை தீமைகளை விசாரித்தறிகின்ற விவேகத்தினால தான் மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட மகத்தானவனாக பார்க்கப்படுகின்றான். அப்ப நம்ம அந்த விசாரணையை மேற்கொள்ளாம, நம்ம மனம் போன போக்குல வாழ்க்கைய வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்முடைய புத்திசாலித்தனத்துல தான் அடங்கியிருக்கு. அப்ப அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்கன்னாலும், அதனை விசாரித்து பார்த்து அதனுடைய உண்மை தன்மையை நம்ம உள்வாங்கிக் கொண்டு, அதை நடைமுறைப்படுத்தலாமா, வேண்டாமா என்பதை நம்முடைய விவேகத்தினால நம்ம விழித்துக்கொண்டு செய்யும்போது மட்டும் தான் நமக்கு அதனுடைய பலன் நன்மையாக இருக்கும், இன்பகரமாக இருக்கும். ஆனா நம்ம அந்த மாரி விசாரணை செய்யாம, அப்படியே அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதன் பின் விளைவுகள நம்ம அனுபவிக்கிறதிலிருந்து வெளிவரவே முடியாது. அதை அனுபவம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஞானிகளும், மகான்களும் இது மாரி பாடத்திட்டங்கள் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க புறப்பொருள்கள் உங்கள் வாழ்க்கையை ஆக்குவதற்கும், அழிப்பதற்குமான சக்தியை கொண்டிருப்பதாக நீங்கள் நம்புகின்றீர்கள். உங்களுடைய சகல துக்கங்களுக்கும், நம்பிக்கைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அனுபவ உண்மையாகவும் இருக்கின்றன. அப்ப நீங்கள் அப்படி அதை நம்புவதினாலே, அந்த விஷயத்தின் மூலமாக அந்த விஷயம் உண்மை என்று நம்புவதினால, அந்த புறப்பொருட்களுக்கான ஆசாபாசங்களிலே சிக்குகின்றீர்கள். அப்ப அந்த சிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா, அது உங்களுக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடியதா, துக்கம் குடுக்கக்கூடியதான்னு தெரியாம போய் சிக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அடிமைப்படுத்தக் கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி விஷயங்கள் உங்கள அடிமைப்படுத்தி, அவைகளுக்கு கீழ உங்கள கீழ்ப்படிய வச்சு, அவைகள் உங்களுக்கு எஜமானர்களாக மாறி, நீங்க அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட வேண்டிய ஒரு கட்டாயமும் நேர்ந்து விடலாம். ஏன்னா நம்ம புற விஷயங்கள ஆராய்ந்து பார்க்காம, மனம் போன போக்குல செய்யும்போது அந்த சிக்கல் வந்துடும். ஆனா நம்ம ஆராய்ந்து பார்த்து, இந்த புற வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக மாத்திக்கலாமா? இல்ல அழிவுபூர்வமாக மாத்திக்கலாமா? இது எப்படிப்பட்ட சக்தியை கொண்டுட்டு இருக்கு? இது எந்த மாரி துக்கங்கள நமக்கு குடுக்கும்? எந்த மாரி சந்தோஷங்கள நமக்கு குடுக்கும்? அப்படிங்கிறத நம்ம விசாரணை செய்து பார்த்தா மட்டும் தான், நாம அந்த விஷயத்த செய்யலாமா? வேண்டாமாங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள சரியாக வர முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்ம அப்படி பார்க்கும்போது, இப்ப புறத்தில் உள்ள மனத்தின் நிலைமைகளுக்கு நம்ம இலக்காவதோடு, அவற்றை பற்றி நீங்கள் உங்களுடைய நினைப்பில் கொண்டுள்ள துயரங்களுக்கோ, அல்லது சந்தோஷங்களுக்கோ, அல்லது பயத்திற்கோ, அல்லது துணிச்சலுக்கோ, அல்லது பலத்திற்கோ, அல்லது பலவீனத்திற்கோ நீங்கள் இலக்காகின்றீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப புற நிலைமைகள் இன்பத்தையாவது துன்பத்தையாவது கொடுக்கும் சக்தியை உடையனவாக இருப்பின் அவைகள் எல்லா மனிதருக்கும் ஒரே விதமான இன்பத்தையாவது அல்லது ஒரே விதமான துன்பத்தையாவது கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒரே நிலைமை சிலருக்கு இன்பத்தையும் சிலருக்கு துன்பத்தையும் கொடுப்பதையும் நம் நடைமுறையில் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இன்பமோ துன்பமோ உண்மையில் வெளியே இல்லை, அது நம்மிடத்தில் தான் இருக்கு. ஆனால் அதை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்முடைய மனதிலே இருப்பதினாலேயே நாம் அதை என்ன என்று விசாரித்து விவேகத்தினால விழித்து கொண்டால் மட்டும்தான் அது நமக்கு இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா என்ற புரிதலின் அடிப்படையில் நாம் அதை கையாள முடியும். ஆக இதை நம்ம ரொம்ப தீவிரமா அந்த நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும். ஏன்னா ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை உடனே செய்து விடக்கூடாது. அவனுக்கு அது சரியாக இருக்கிறது நமக்கு துன்பமாக கூட இருக்கலாம், நமக்கு துன்பமாக இருப்பது அவனுக்கு இன்பமாக கூட இருக்கலாம். அப்போ ஒருத்தனுக்கு சரியாக வருவது நமக்கு சரியாக வர வேண்டும் என்று சொல்லவும் முடியாது. அப்ப இங்க எல்லாமே வெளியே இல்லை, நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள நம்முடைய எண்ணங்களினுடைய அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்க அனுபவமாக அறியும் போது மட்டும்தான் நீங்க உங்களுடைய நினைப்புகளை ஆளுவதற்கும் அந்த மனதை ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்கும் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் அகக்கோயிலை மீண்டும் நீங்க எழுப்புவதற்கும் அது பயன்படும் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி நம்முடைய வாழ்க்கை. இப்போ நமக்கு ஒரு துயரமான சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த துயரமான சம்பவத்துக்கு நம்முடைய செயல் தான் அந்த விளைவை உண்டு பண்ணியிருக்கோம். நமக்கு திடீரென்று துயரம் வந்து விடாது. நம்ம ஏற்கனவே ஒரு செய்த செயல் விளைவுகள் மூலமா அந்த துயரத்தை நம்ம அனுபவிப்போம். அதே மாதிரி நமக்கு சந்தோஷமும் திடீரென்று வந்து விடாது. நம்ம ஏற்கனவே செய்த செயல் விளைவுகள் மூலமா தான் நமக்கு சந்தோஷமும் அனுபவிப்போம். அப்ப இங்க இன்பம் துன்பம் என்பது நம்முடைய செயல் விளைவுகள் மூலமா நிகழ்வதனால இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்பம் இருக்கா துன்பம் இருக்கா அப்படிங்கறத நம்ம விசாரணை செய்து பார்த்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில இன்பமாக இருக்குன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம செய்த செயல் விளைவுகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம செய்த நன்மைகள் நமக்கு இன்று சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிய வரும். அதுவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கடுமையான சிரமங்கள் உண்டாகி இருக்கு, மன வருத்தத்தை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த மன உளைச்சலுக்கு காரணம் இப்போதைய நிலைமை கிடையாது. நீங்க உங்களுடைய பாஸ்ட் டென்ஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க விசாரணை பண்ணி பார்க்கும்போது நீங்க செய்த அந்த செயல் விளைவுகள் தான் இப்போ உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த விசாரணை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா திடீரென்று துன்பம் வந்து விடாது. இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்கிற துன்பத்துக்கு காரணம் நம்ம ஏற்கனவே செய்த செயல் விளைவுகள் தான். அப்போ அந்த செயல் விளைவுகள் எப்படிப்பட்டது, ஏன் அதை செய்தோம், அந்த செயல் செய்வதற்கான நிகழ்வு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு நீங்க அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்துக்கு காரணம் நீங்களாகவே தான் இருந்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்ப இதை நீங்க எப்படி ஆராய்ந்து பார்த்து அந்த துயரத்துக்கு காரணம் நானே, அந்த சுகத்துக்கும் காரணம் நானே என்பது உங்களால புரிந்து கொள்ள முடியுமோ அப்பொழுதுதான் நீங்க பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாண அனுபவத்தை அடைந்திருக்கின்றீர்கள் என்ற அடையாளம் என்பதாக இங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கி கொள்ளணும். ஏன்னா இவ்வாறு நீங்கள் செய்யும் போதுதான் நீங்கள் சந்தோஷமும் சாந்தமும் உள்ளவர்களாகவும் வலிமையும் ஆரோக்கியமும் உள்ளவர்களாகவும் நித்திய அழகும் நித்திய வாழ்வும் உள்ளவர்களாகவும் இருக்க முடியும் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நேரும் சம்பவங்களில் இவைகள் நமக்கு சுகங்களை தருகின்றன, இவைகள் நமக்கு துக்கங்களை தருகின்றன. ஆக நாம் நினைப்பது போல நம்மை சூழ்ந்துள்ள பொருள்களிலும் இவைகள் சுகமானவைகள், இவைகள் துயரமானவைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஒருவன் ஒற்றுமையையும் அழகையும் பார்க்கின்ற இடத்திலே மற்றொருவன் ஒற்றுமை இன்மையும் அழகின்மையும் பார்க்கின்றான் என்பதையும் நாம் அனுபவமாக்க முடிகின்றது. அப்ப இந்த விஷயம்தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம். ஏன் இதை இப்போ சாஸ்திரம் இப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு துக்கத்தை கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய எதிராளிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அதை துக்கமாக அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா அந்த துக்கத்துக்கு காரணமானவன் ஒரு எதிரி இருப்பான் இல்லையா, உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு துக்கத்துக்கு உள்ளாக்கியவர்கள் இருக்கலாம். அவர்களை நீங்க பாருங்களேன், அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய துக்கத்துக்கும் இங்க என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிய வரும். என்ன மாதிரி விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னா,
நம்முடைய செயல் விளைவுகள் எப்படி உண்டாகி இருக்கு, நம்ம எந்த மாதிரி நட்புகளை உண்டாக்கி வச்சிருந்தோம், அதனால நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் நேர்ந்தது, அந்த அனுபவங்கள் நமக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிலையை உண்டாக்கி இருக்கு, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு அப்ப புரிய வரும். அப்ப இது ஒரு அனுபவ உண்மை ஒவ்வொருத்தரிடத்திலும் இருக்கிறதுனால, இப்ப இது நம்ம அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கிடையாது. அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு அடி விழுந்ததுனால. ஆனா இந்த அடி விழுவதற்கு முன்னாடியே நீங்க விழித்துக் கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள்ள நீங்க போகாம தவிர்த்துக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப அந்த அடி விழாம நீங்க தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. இங்க சாஸ்திரம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது யார் எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எதையுமே வெளியிருந்து பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. நம்முடைய அகத்துக்குள்ள இருந்து நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அதை ஞானிகளும் மகான்களும் தன்னுள் உணர்ந்து வைத்திருக்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு கதையில ஒரு சிறிய கதை தான். அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு உற்சாகமும் சந்தோஷமாகவும் இருக்கின்ற ஒரு தத்துவ ஞானி எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கின்றான். எல்லாவற்றிலும் இறை தரிசனத்தை அனுபவமாக்குகின்றான். எல்லாவற்றிலும் இறைவனையே பார்க்கின்ற அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ள போகிறான். அந்த கிராமத்துல ஒரு குளத்து நீரை பார்க்கிறான். அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல நீர் இருக்கு. நீர் நிரம்பி இருக்கிற அந்த குளத்து நீரை பார்த்துட்டு, அங்க பக்கத்துல ஒரு கிராமவாசி நிக்கிறான். அந்த கிராமவாசி கிட்ட, குளம் இருக்குது இல்லைங்களா, இந்த குளத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கு. எண்ணற்ற அதிசயங்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நீங்க ஒவ்வொன்றும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய நுணுக்கமான விஷயங்கள் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் இந்த குளத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கு. ஆனா நம்முடைய புறக்கண்களால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த குளத்து அடியில் இருக்கு, குளத்துக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப இந்த குளத்துல நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கோடி பிரபஞ்சங்கள் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமவாசி கிட்ட அந்த தத்துவ ஞானி பேசுறாரு. இதை கிராமவாசி கேட்கறான். ஆனா அவனுக்கு அந்த நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா அவன் கிராமவாசி, படிப்பறிவு இல்லாதவன், புத்தி சக்தி குறைவாக இருக்கின்றவன். அவன் இவர் சொல்ற அந்த நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாம அவன் என்ன சொல்றான், எப்படிங்க இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இது புலன்கள் மூலமா தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லப்பா. நீ கண்களால பார்த்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதோ அல்லது மூக்குனால நுகர்ந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதோ கிடையாது. இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகக்கண் திறந்து கொள்ளும் போதுதான் இது போன்ற நுணுக்கமான விஷயங்கள் உனக்கு புரிய வரும். ஆகவே இது உள்ள இருக்கிற கண்ணு வெளிச்சம் வரணுமே தவிர, வெளியே இருக்கிற கண்ணில் நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த புற விஷயங்கள் அனுபவம் ஆகாது. இதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் உன்னால புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நீ எப்பொழுதுமே அகக்கண்ணை விழித்துக் கொள்ள வேண்டும், அகக்கண்ணை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அப்படி ஒரு கண்ணு நமக்கு உள்ள இருக்கு. ஆனா நீ வெளியிருக்கிற புலன்கள் மூலமா இங்க எதுவுமே நீ கண்டுபிடிக்க முடியாது, காண முடியாது. அப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை பார்ப்பதற்கான புறப்புலன்கள் நம்மிடத்திலே கிடையாது என்று அந்த தத்துவ ஞானி அந்த கிராமவாசி இடத்துல கூறுகிறார். அப்போ அந்த கிராமவாசி அதை கேட்டுட்டு, ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த குளத்துக்குள்ள ஏகப்பட்ட தவளைகள் இருக்கிறத நானும் பார்த்துருக்கிறேன். அந்த தவளைகளை நீங்க ரொம்ப எளிதா பிடித்து விடலாமே அப்படின்னு சொல்லி அந்த தத்துவ ஞானி கிட்ட அவன் மீண்டும் திருப்பி ஒரு பதில சொல்றான். அப்ப இந்த பதில கேட்ட உடனே தத்துவ ஞானிக்கு என்ன புரியுது, நாம எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் எப்படிப்பட்ட ஒரு உதவாக்கர விஷயத்த நம்ம கிட்ட சொல்றான். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கிராமவாசியை பொறுத்த வரைக்கும் அந்த குளத்து நீருக்குள்ள இருக்கிற தவளைகள் தான் தெரியுது. அந்த தவளையை தவிர அவனுக்கு அந்த நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கோ மற்ற விஷயங்களை அவன் அனுபவம் ஆக்கி கொள்வதற்கான அறிவு வளர்ச்சியோ அவனிடத்துல காணப்படவே இல்லை. அப்போ இயற்கை பொருளின் இன்றியமையாத ஞானம் நிரம்பிய ஒரு அருமையான மனதை கொண்ட தத்துவ ஞானி இயற்கையினுடைய அழகையும் அதன் ஒற்றுமையையும் காட்சிக்கு புலப்படாத பெருமையையும் அந்த நீருக்குள் இருக்கின்ற குளத்தில் பார்த்தான். ஆனால் அந்த தத்துவ ஞானியின் வார்த்தையை புரிந்து கொள்ள ஞானம் இல்லாத ஒரு பாமரன், ஒரு சராசரி கிராமவாசி அந்த குளத்திலே இருக்கின்ற அருவருக்கத்தக்க தவளைகளை மட்டுமே அந்த குளத்து நீரில் பார்த்தான். அப்ப இந்த கதை நமக்கு இங்க என்ன புரிய வைக்குது அப்படின்னா, ஒரே விஷயம்தான், ஒரே குளம்தான், ஆனா இருவேறு பார்வை. இங்க தத்துவ ஞானியினுடைய பார்வைங்கிறது எப்படின்னா, அவன் மேலோட்டமா அந்த குளத்தை மட்டும் பார்க்கல, அந்த குளத்து நீரை மட்டும் பார்க்கல.
அவன் அதனுடைய தத்துவங்களை பார்க்கறான். அந்த குளத்து நீர் எப்படிப்பட்டது, அந்த குளத்து நீருடைய தன்மை என்ன, அது எதிலிருந்து வெளிப்பட்டிருக்கும், இயற்கையினுடைய நியதி என்ன, இயற்கை எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு, அதனுடைய அதிசயங்கள் என்ன அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் அவன் தன்னுள் உணர்ந்து விட்ட தத்துவ ஞானிக்கு அந்த குளமே ஒரு பிரபஞ்சம் போல, பல கோடி பிரபஞ்சங்கள் போல அவனுக்கு காட்சி அளித்தன. அப்ப அந்த குளத்தில் இருக்கிற அத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் அவனுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு செய்தன. ஆனா அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு பாமர கிராமவாசி அந்த குளத்தை பார்க்கும்போது வெறும் தவளைகளை மட்டும் பார்க்கிறான். அருவருக்கத்தக்க தவளைகளை மட்டும் பார்க்கின்றான். அப்ப இதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மனோபாவம் என்று சொல்லிக் கொடுக்குது சாஸ்திரம். அதாவது ஒவ்வொருத்தருடைய மனோபாவம். இப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம என்னதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அதாவது எவ்வளவு பெரிய உயரிய விஷயங்களை உபதேசமா இந்த சாஸ்திரங்கள் பேசும், உபநிஷதங்கள் பேசும், பிரம்மசூத்திரம் பேசும், பகவத்கீதை பேசும், தேவாரம், திருவாசகம், மாணிக்க வாசகருடைய நூல்கள் நிறைய இருக்கு, எல்லாமே சொல்லும். ஆனா எதுவுமே நம்மளால உள்வாங்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு பக்குவம் இல்லாததுனால, நம்முடைய மனசு ரெண்டாவது அந்த அக விஷயத்தை ஆராய்ந்து கொள்ளுகின்ற தகுதி அடையாததுனால, புற விஷயங்கள்லயே நாட்டம் கொண்டிருப்பதனால, நம்முடைய புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்மால் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும். மற்ற விஷய சுகங்களுக்குள்ள நம்மளால போக முடியாது. அதனுடைய ஆழமான நுட்பமான விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை இங்க நம்ம நன்றாக விசாரித்து பார்த்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே நம்முடைய மனோநிலையை மேல்நிலைப்படுத்துவதுதான். அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே அரிதான பிறவி மனித பிறவி. அப்ப இந்த மனிதன் என்பவன் மனதின் அடிப்படையில் தான் மகத்தானவனாகவே பார்க்கப்படுகிறான். வேற ஜீவராசிகளுக்கு இந்த மனம் இல்லாததுனால, இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவான மனம் இல்லாததுனால அப்படி புரிஞ்சுக்கணும். மற்ற ஜீவராசிகளுக்கு மனம் இருக்கு. ஆனா அவைகள் மனம் போன போக்குல போகும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போகும், ஒரு நியதிக்குள்ள போகும். அதாவது நியதி அப்படிங்கிறது ரிதம்னு சொல்றோம் இல்லையா, இந்த இயற்கையினுடைய நியதிக்குள்ள அவைகள் போகும். ஆனா மனிதன் மட்டும் அந்த இயற்கையினுடைய நியதியை கூட மீறக்கூடிய அளவுக்கு மன வலிமை படைத்தவன். ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் அந்த மனதை கையாள தெரியாத ஒரு மட்டமான நிலைக்கு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு அதை சரியான புரிதலை கொடுப்பதற்கான கல்வி திட்டங்களும் இல்லை, அதுக்கான கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் இல்லாம போனதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய அவல நிலையாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம ஏன் அந்த மாதிரி மனம் போன போக்குல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, புற விஷயங்கள் நம்மளை ஈர்க்குது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மீடியாக்கள் இருக்கு, டிவிகள் இருக்கு, செல்போன் இருக்கு, நிறைய கதை புத்தகங்கள் இருக்கு. இது மாதிரி நம்ம கிட்ட பெரிய புற விஷயங்கள் நிறைய கொடுக்கப்படுறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா, அதுல ஈர்ப்பு தன்மையை உண்டு பண்ணி புதிய புதிய விஷயங்கள்ல நாட்டம் வைக்குது மனசு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே தாவிக்கிட்டே இருக்கு. தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்துல தாவிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒழுங்குத்தன்மைக்குள்ள மனசு வரமாட்டேங்குது. காரணம்னா அவ்வளவு விஷய சுகங்கள் வெளியே கொட்டி கிடக்கிறத இந்த புலன்கள் மூலமா பார்த்து அனுபவமாக்கி ஆனந்தம் அடையுது இந்த மனசு. ஆனா மற்ற ஜீவராசிகளுக்கு புலன்கள் குறைவாக இருக்கு. ஐந்தறிவு பெற்ற மாடு, நாய்கள் போன்ற ஜீவராசிகளுக்கு கூட அந்த மனம் பகுத்தறியும் தன்மைக்கு போகாததுனால அவைகள் என்னன்னா, அதுவும் ஒரு நியதிக்குள்ள இருக்கும். அந்த மனதினுடைய கட்டுப்பாட்டு யாராவது ஒருத்தர் எடுத்து வளர்த்துனாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். இல்லைன்னா இயற்கையினுடைய நீதிக்குள்ள அது அப்படியே கட்டுப்பட்டு இருக்கும். அதை நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணிய எறும்பு இருக்கு இல்லையா, சிற்று எறும்பு இருக்கு, சிகப்பு எறும்பு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எறும்புகள் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலம் வந்துருச்சு அப்படின்னா திடீர்னு அப்படியே எங்க இருந்தோ வரும். அப்படியே சாரசாரியா வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போகும். சக்கரை டப்பாவில் பூந்துக்கும், பருப்பு டப்பாவில் பூந்துக்கும், நீங்க ஏதாவது சாப்பிட்ற பொருள் வச்சிருந்தீங்கன்னா அதுல எல்லாம் பூந்துக்கும். ஏன் அப்படி அது வருது அப்படின்னா, அதனுடைய சக்தி பாருங்க எப்படின்ட்டு. நீங்க எங்க ஒளிய வச்சாலும் பிடிச்சிரும். நீங்க ஒரு இனிப்பு பண்டத்தை கண்ணுக்கு தெரியாம எடுத்து ஒரு டப்பால போட்டு எங்கேயாவது மேல தொங்க விட்டீங்கனாலும், அந்த தொங்க விட்டுருக்கிற கயிறு வழியா ஏறி போய் அந்த ஸ்வீட் சாப்பிட்டுட்டு உட்காந்துரும். அப்ப எப்படி இது எங்கேயோ இருக்கிற ஒரு எறும்பு இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயத்தை தேடி வருது அப்படின்னா, அதனுடைய சென்சிட்டிவை நீங்க பார்க்கணும். அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, இயற்கையினுடைய நீதிக்குள்ள எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு. இப்ப நம்முடைய மூக்கு கூட அந்த ஸ்மெல்ல நுகராது. பக்கத்துல போய் திறந்து பாத்தீங்கன்னா தான், ஓ இது நெய் மனமா இருக்கு, இந்த லட்டு நெய் ஸ்மெல் வருது அப்படிங்கிறத நீங்க பக்கத்துல போய் மூந்து பார்த்தா தான் அந்த நெய் ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நெய் ஸ்மெல் வெளியே வராது.
ஆனா நீங்க அந்த மூடி வச்சிருக்கிற அந்த டப்பாக்குள்ள எங்கேயோ இருக்கிற எறும்பு, பூமிக்கு அடியில் இருக்கிற எறும்பு, அத மோப்பம் புடிச்சு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்மெல் இருக்கிற இடத்த வந்து புடிச்சு, அப்புறம் தன்னுடைய இனத்தார பூரா கூப்பிட்டு வரும் பாருங்க. அது கூட்ட கூட்டமா வரும். சார சாரையா வரும். வந்து அத்தனையும் அத சாப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். எல்லாமே அத எடுத்துட்டு போகும். அப்ப இத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு உண்மை புரியணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நுணுக்கமான விஷயம். ஒரு நுட்பமான விஷயம். இத யாரும் நம்ம கவனிக்க மாட்டோம். இது வந்து ஒரு ரிதம்ல இருக்கு. இந்த இயற்கையினுடைய, பிரபஞ்சத்தினுடைய நியதிக்குள்ள இருக்கிறதுனால, அதுங்க ஏன் அப்படி வருது கூட்ட கூட்டமா? ஏன் உணவ எடுத்துட்டு போகுது அப்படின்னா, அது வந்துட்டு போன ஒரு 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, மழை தட்டு தட்டுன்னு தட்டும். சரியான மழை பெய்யும். எப்போ எறும்புகள் வெளிய வருதோ, எப்போ ஈசல்கள் வெளிய வருதோ, இது மாரி ஜீவராசிகள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல தானாவே வெளிப்படும். அவைகள் வெளிப்படுதுன்னா, இயற்கையில ஒரு மாற்றம் நடக்க போது. அந்த இயற்கையினுடைய மாற்றம் வந்து நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவைகளுக்கு தெரியுது பாருங்க. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மழை வரப்போகுதுங்கிறது தெரியாது. அவன் இப்ப சயின்டிஃபிக்கலா நெறைய இந்த சேட்டலைட் எல்லாம் விட்டுட்டு, இப்ப வானிலைய வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாள் மழை பெய்யும். இந்தந்த ஏரியால மழை பெய்யும்ன்ட்டு. ஆனா அவங்க அறிவிக்கிற மாரி கூட நடக்கிறது கிடையாது உண்மையிலேயே. அவங்க சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா தான் வானிலை அறிவிப்பெல்லாம் இருக்கும். நீங்க வானிலை அறிவிப்பெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு பயங்கரமான மழை பெய்யும்பான். ஆனா அந்த 3 நாள் பயங்கரமா வெயில் அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு மழை வரவே வராதும்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை தட்டி எடுக்கும். என்னைக்கோ ஒண்ணு ஒரு பை ஃப்ளூக்கா நடந்துரும். அவன் சொல்றது வந்து ஒரு நாள் கரெக்ட்டா நடந்துரும். அப்ப உடனே நம்ம என்ன நெனைக்கிறோம்? வானிலை அறிவிப்பு சரியா இருக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஏன்னா, இதெல்லாம் நம்ம வந்து மெஷின வச்சு ஆராய்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு சேட்டலைட்ட வச்சு, ஒரு எலக்ட்ரானிக் உபகரணத்த வச்சு, நாம இந்த மாரி நம்முடைய அறிவ வந்து பயன்படுத்தி பார்க்கிறோம். ஆனா, எதுவுமே இல்லாம, இது மாரி புறத்துல எந்த ஒரு உபகரணத்தையும் கையாளாம, தன்னுடைய நுண்ணறிவினாலேயே இத்தனையும் அனுபவமாக்குகின்ற ஜீவராசிகள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் தன்னுடைய படைப்பை சரியாகத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய திறமை ரொம்ப அபரிமிதமானது, ஆற்றல் மிக்கது. நமக்கு தெரியல. அதனுடைய நுணுக்கமான விஷயங்கள நாம தெரிஞ்சுக்க தயாராவும் இல்ல. இப்ப நம்முடைய கண் பார்வை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்த தான் பார்க்கும். ஆனா கழுகனுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் கீழ ஒரு எலி ஓடிக்கிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிடும். அப்ப எவ்வளவு உயரமான ஒரு இடத்துல இருந்தா அந்த எலி அத கரெக்ட்டா கண்டுபிடிக்குது அப்படின்னா, அதனுடைய கண் பார்வையினுடைய தன்மை பாருங்க. இரவிலேயே பார்க்கக்கூடிய ஆந்தையினுடைய கண் பார்வை கவனிங்க. அப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய புலன்கள நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு அபரிமிதமான சக்தியை பெற்றிருப்பது மட்டுமின்றி, இயற்கையினுடைய நியதிகள் இருப்பதையும் பார்க்க முடியும். இயற்கையினுடைய நியதிகள் இருப்பதனால தான் அவைகளால் அதையெல்லாம் சாதிக்க முடியும். ஆனா நாம வந்து ஏன் இயற்கையிலிருந்து வெகு தூரம் விலகி நிக்கிறதுனால, நம்ம இயற்கையில நடக்கிற இந்த விஷயங்கள நம்மளால பிடிச்சுக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா, இப்ப அவ்வளவு தூரம் நம்ம வந்து பின்தங்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய முன்னோர்கள் இப்படி வாழ கிடையாது. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிருகங்கள் எப்படி வந்து சென்ஸ் பண்ணுது? ஒரு இடத்துல வந்து ஒரு மான் போகுது, அல்லது ஒரு மனிதன் வந்துட்டான் அப்படின்னா, ஸ்மெல் பண்ணி புடிச்சிடும். அது எங்கேயோ இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு வேறு விதமான ஸ்மெல் அது பண்ணுச்சுன்னா, உடனே அங்க ஏதோ வந்திருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துரும். நீங்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புலி தாக்க வரலாம், ஒரு சிங்கம் தாக்க வரலாம்னா, எப்படி அதுக்கு தெரியும்னா, அந்த ஸ்மெல் புடிச்சுக்கும். 2வது நீங்க நடந்து போன அந்த ஸ்மெல்ல புடிச்சிட்டுச்சுன்னா, அந்த இடத்த நோக்கி ஓடி வரும். இப்ப நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கால் தடம் பட்ட அந்த ஸ்மெல் ஆனது என்ன பண்ணும்னா, 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் சிங்கம். ஆனா நீங்க அந்த வழியா போயிருப்பீங்க. ஆனா உங்கள கரெக்ட்டா அந்த ஸ்மெல்ல புடிச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அவ்வளவு பவர்ஃபுல்லா மிருகங்களும், பறவைகளும், ஜீவராசிகளும் எல்லாமே இருக்கு. ஆனா நம்பளால அப்படி ஏன் இருக்க முடியல அப்படின்னா, நம்ப புற அறிவுக்குள்ள வந்துட்டோம். அதாவது வெளி விஷயங்களுக்குள்ள நாட்டம் பண்ணிட்டோம். நம்முடைய உள்ளுணர்வ நம்ம பிடிக்க தயாரா இல்ல. ஆனா அவைகள் எல்லாம் அந்த உள்ளுணர்வுல வாழுது. அந்த உள்ளுணர்வோட இயங்குது. அந்த உள்ளுணர்வோட தொடர்புல இருக்கு. அந்த உள்ளுணர்வினுடைய தொடர்பு தான் பேருணர்வோட டை அப் பண்ணி வச்சுக்கிட்டு, அத இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க எல்லாமே அந்த நியதிக்குள்ள, அந்த ரிதம்க்குள்ள அழகா இருந்துகிட்டு இருக்கு. நாம மட்டும் தான் அந்த ரிதம்ல இருந்து வெளிய வந்துட்டோம். ஏன் வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, மைண்ட் தான் காரணம். வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே மைண்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற வெற்றிக்கான வாய்ப்பும் மைண்ட் தான். ஆனா மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த மைண்ட் இல்ல. அதனால அது நியதிக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா நம்மகிட்ட மைண்ட் இருக்கு. ஆனா நம்ம நியதிக்குள்ள இல்ல. அந்த மைண்ட வச்சு நாம வந்து அப்டேட் ஆகவும் தயாரா இல்ல. அதாவது நம்ம வந்து மைண்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்ட பிறகு, அந்த மைண்டினுடைய இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னா, நாம நம்மள அப்டேட் பண்றதுக்கு தான்.
எதற்காக நமக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பரிணாமம். அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய பரிணாமம் என்பது மனதின் அடிப்படையில மனிதன் மகத்தானவனாக இருக்கிறான் என்பதை காட்டிக் கொடுப்பதற்கான பரிணாமம். ஆனா அந்த பரிணாமத்துல நம்ம மைண்டுக்குள்ள வந்தாலும் அந்த மைண்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அற்பமான விஷய சுகங்களுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். உண்மையா நம்ம இந்த மனித பிறவினுடைய நோக்கத்தை அடைவதற்காக மைண்டை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அப்படி நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த சாஸ்திரம் அழகா சொல்லிக் கொடுக்குது. எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அறிவது அறிவு அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் இருக்கு. அதாவது உபநிஷத்தினுடைய உபதேசம் இது. அப்ப நீங்க எதை தெரிந்து கொண்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். ஆனா அதை நீங்க தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. ஏன்னா அதுதான் இங்க தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்று பெயர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தை உணர்வதற்கான உடல்களின் பரிணாம வளர்ச்சியில மனிதன் மட்டும்தான் மகத்தானவனாக பார்க்கப்படுவதற்கு முக்கிய காரணம் அவனிடத்திலே உண்டாக்கப்பட்ட மனம். அப்ப அந்த மனம் என்பது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எண்ணங்களின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப பாயிண்ட். அப்ப எண்ணங்களினுடைய அடிப்படையில் மனம் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னையே தான் விசாரணை செய்து பார்த்தான்னா, அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இருப்பதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கை எனக்கு இன்பகரமாக இருக்கா, துன்பகரமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்க விசாரித்து பார்க்க வேண்டும். அப்படி விசாரித்து பார்க்கும்போது எனக்கு துன்பகரமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப இதை இன்பகரமாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதே மனதை மாற்றம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்வதற்கு இல்லை. அப்ப நம்ம இன்பகரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் என்னுடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை விசாரித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த விசாரணை தான் எனக்கு விவேகத்தை கொடுக்கும். விவேகம்ங்கிறது என்ன? விழிப்புணர்வை கொடுக்கும். அப்ப அந்த விழிப்புணர்வு என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி தவறான விஷயங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இது ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட அனுபவ உண்மை. நமக்கு ஏற்படலைன்னா கூட இன்னொருத்தருக்கு இது மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு. அவர் நெருப்பை தொட்டு சுட்டுக்கிட்டாரு. அப்ப அதை தெரிஞ்சு நானும் ஏன் போய் நெருப்பை தொடணும்? ஆகவே அதை நான் தொடாமல் இருப்பது எனக்கு பாதுகாப்பு. அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நாம புற விஷயங்கள் மூலமா உள்வாங்கும் போதும் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அறிவினால் விழித்து கொண்டாலே போதும். அந்த அனுபவங்களை நாம் தவிர்த்து விடலாம். அப்ப நமக்கு வருகின்ற இந்த சுக துக்க அனுபவங்கள் என்பது நம்முடைய அறியாமையில் உண்டாகின்ற விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர, நம்முடைய அறிவின் அடிப்படையிலே வருகின்ற அனுபவங்கள் நமக்கு ஒரு நாளும் துயரத்தை கொடுக்காது என்கின்ற ஒரு மிக உயரிய உண்மையை தான் இங்க உபதேசமாக உபநிஷதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எப்படி நமக்கெல்லாம் புரிய வைக்குது அப்படின்னா, நிறைய உதாரணங்களை சொல்லுது. இப்ப ஒரு வழிப்போக்கனுடைய காலிலே மிதிப்படுகின்ற காட்டுப்பூ ஒரு புலவனது ஞான கண்ணிற்கு கடவுளினது தூதன் போல தோன்றுகிறது. இப்ப 2 பேர் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் சாதாரணமா அந்த காட்டுப்பாதையில நடந்து போகும்போது அதுல காலில் மிதிபட்டு போய்கிட்டு பூக்களை மிதித்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா அதே பாதையில ஒரு புலவன் வருகிறான். அந்த புலவன் அவனுடைய உள்ள இருக்கிற அகக்கண்ணிற்கு, அவனுடைய ஞான கண்ணிற்கு அந்த பூக்கள் எல்லாம் கடவுளுடைய தூதன் போல தெரியுது. அப்ப கடவுளுடைய தூதன் போல தெரியறதுனால அவன் என்ன பண்றான்? அந்த பூக்களை வைத்து ஒரு பாட்டை பாடுகிறான். அந்த பூக்களை கொண்டு ஒரு காவியத்தை ஏற்றுகின்றான், ஒரு புலமையான பாடலை வெளிப்படுத்துகின்றான். அப்ப அது எப்படி அவனுக்கு மட்டும் இது சாத்தியமானது, இவனுக்கு ஏன் இது சாத்தியமாகல அப்படின்னா, அவரவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வேகம், அவ்வளவுதான். அந்த ஒரு சராசரி மனிதன் அவன் வாழ்க்கையை வேகமாக வாழ விரும்புறான். உடனே எல்லாம் அடைஞ்சிடணும், உடனே எல்லாத்தையும் அனுபவம் ஆக்கிடணும் அப்படின்னு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவனால நுணுக்கமா பார்க்க முடியாது. அவன் அப்படியே கடந்து போயிட்டே இருப்பான். ஆனா ஞானிகளும் மகான்களும் அப்படி வேகமா கடந்து போக மாட்டாங்க. நின்னு நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து போவாங்க. அப்படி பார்த்து போகும்போது அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அவைகள் அதையெல்லாம் தன்னுடைய ஞான கண்ணால பார்க்கும்போது அதனுடைய நுணுக்கத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்ப அந்த நுணுக்கத்தை உணர்வதுதான் இங்க விஷயம். அதே அழகா இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க பார்க்குது. அப்ப இங்க மேலும் சில உதாரணம் சொல்லுது. இப்ப அநேகருக்கு சமுத்திரமானது கப்பல்கள் சென்று உடைவதற்கு ஏதுவான ஒரு பயங்கரமான நீர்ப்பரப்பாக தோன்றுகிறது. ஆனால்
ஒரு சங்கீத வித்வான் அதனை ஒரு உயிருள்ள பொருளாக காண்கிறான். அதனுடைய சகல மாறுதல்களிலும் அவன் தெய்வ கீதங்களை கேட்கிறான். ஒரு சாதாரண மனிதன் இவ்வுலகத்தில் இருக்கின்ற ஆபத்துகளையும் குழப்பங்களையும் மட்டுமே பார்க்கின்றான். ஆனால் ஒரு தத்துவ ஞானி இவ்வுலகத்தின் கண் காரண காரிய ஒழுங்கை பார்க்கின்றான் என்று இங்க உபனிஷதம் புரிய வைக்க பார்க்கணும். அப்ப இங்க தத்துவ ஞானிக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கும் உண்டான மனோபாவம் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். அந்த கடலுக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய ஒரு கப்பலை கூட நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனோபாவம் தான் அந்த கப்பலை நம்ம பயணம் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது அந்த கப்பல்ல போகும்போதே அந்த கப்பல் ரெண்டா உடைஞ்சு போய் நம்ம தண்ணீருக்குள்ள மூழ்கி போகலாம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இது எல்லாமே அவரவர்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் தான். அந்த கப்பலை பொறுத்து அவ்வாறு முடிவு செய்யப்படுது. இப்ப ஒரு விமானத்துல பயணம் செய்யறதுன்னா எல்லாருமே இறந்து போறது கிடையாது. ஆனா ஒரு விமானம் விபத்துக்கு உண்டாகி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப இத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கறதுனால விமானத்திலே போகக்கூடாதுன்னு அப்படின்னு முடிவு செய்யறது யாரு? மனசு தானே முடிவு செய்யுது. விமானத்துக்குள்ள போனா நமக்கு மரணம் வந்துடும், நம்ம அடிபட்டுருவோம் அல்லது வெடிச்சு இறந்துருவோம் அப்படின்னு நினைக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு பய உணர்வு மனசுக்கு வந்துட்டா விமானத்துக்குள்ள போறதுக்கே பயப்படும் இல்லையா? போகாது. அப்ப அது மாதிரி விபத்துக்களும் இந்த குழப்பங்களையும் சந்திப்பது எது அப்படின்னா மனசே தான். ஒரு விஷயத்தை நெகட்டிவா பார்த்து அந்த நெகட்டிவான விஷயத்தை மட்டும் ஆழமா பதிய வச்சுக்குது. அப்படி ஆழமா பதிய வச்சுக்கிட்டதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக்குது. ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கான விமானங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு. ஆனா அந்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது மட்டும்தான் இந்த மனசுக்கு பெருசா தெரியுது. மீதி லட்சக்கணக்கான விமானங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதை இந்த மனசுக்கு பெருசா தெரியல. பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நெகட்டிவான விஷயத்தை உடனே மனசு எடுத்துக்கும். நிறைய பாசிட்டிவான விஷயங்களை மனசு உடனே எடுத்துக்காது. இதுதான் மனதுடைய தன்மை. அதுக்கு ஏன் அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க மீடியாக்கள், டிவிக்கள், புத்தகங்கள், இந்த மாதிரி உலகத்துல உங்களுக்கு என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ, சமூக வலைத்தளங்கள் இருக்கோ, அது ரேடியோ முதல் கொண்டு நீங்க எடுத்துக்கலாம். ரேடியோ முதல் கொண்டு இன்றைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி நம்ம கையில இன்டர்நெட் வரைக்கும் இருக்கு. ஆனா எல்லாமே நமக்கு நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கவே கொடுக்காது. நீங்க நியூஸை போட்டீங்கன்னா இங்க கற்பழிப்பு, நீங்க நியூஸை போட்டீங்கன்னா அங்க கொலை, நீங்க நியூஸை போட்டீங்கன்னா இங்க கொல்லை, திருப்பி நீங்க நியூஸை போட்டீங்கன்னா அங்க விபத்து, இப்படிதான் காட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அப்படி காட்டினா தான் அந்த டிஆர்பி அவனுக்கு ஏறும். அதாவது அந்த மீடியாக்களுக்கெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் கூடும். ஏன் டிஆர்பி ரேட்டிங் கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. 99% ஆஃப் பீப்புள்ஸ் எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்கள் தான். சாதனையாளர்கள் மட்டும்தான் நேர்மறை எண்ணங்களை கொண்டவர்கள். அப்ப நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, சாதனையாளர்கள் பட்டியலிட்டுலாம். பட்டியலிட்டீங்கன்னா ஒரு 10 பேருங்க இந்த சாதனைகள் எல்லாம் புரிஞ்சிருக்காங்க அப்படி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். ஆனா தோல்வி அடைந்தவர்களை நீங்க லிஸ்டே போட முடியாது. அதனால அவங்களை நம்ம லிஸ்ட்ல கொண்டு வரது கிடையாது. அப்ப நீங்க உலகத்தினுடைய மக்கள் தொகையை நீங்க பாத்தீங்கன்னா, சாதனையாளர்கள் ரொம்ப குறைவு. எங்கேயோ ஒரு சிலர் 2 பேர் 3 பேர் ஊருக்கு 4 பேர் அப்படி இருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்துடலாம், ஈஸியா பார்த்துடலாம். ஆனா தோல்வி அடைந்தவர்கள் எண்ணற்ற மனிதர்கள், கோடி கோடியான மனிதர்கள். அப்போ நாம எந்த லிஸ்ட்ல போகணும்? இப்ப நாம அந்த தோல்வி அடையக்கூடிய லிஸ்ட்ல போகணுமா, இல்ல வெற்றியாளர்கள் லிஸ்ட்ல வரணுமா அப்படிங்கறத யார் தீர்மானம் பண்றது? பக்கத்து வீட்டுக்காரனா? கிடையாது. நாம தான் தீர்மானம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம் கையில் இருக்கிறதுனால, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு மகான்கள் சொல்லி கொடுக்கறதுனால, இங்க நாம் தான் நம்முடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், நம்முடைய காரண காரிய உண்மையை புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஒழுக்க நியதியை பார்க்கணும், ரிதமை கவனிக்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள்ள ஒரு விஷயம் புரிய வரும். அதுதான் உங்களுடைய அகக்கண் உங்களை விழிச்சு கொண்டு உங்களை வழி நடத்தும். அப்படி உங்ககிட்ட இருந்த அகக்கண் விழித்து கொண்டா அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு தன்னுணர்வு நிலையில உங்களை சரியா வழிநடத்தி கொண்டு போக முடியும். அந்த கண்ணில் நீங்க காரியத்தை ஆற்றும் போது அங்க தவறு வராது. ஏன்னா அது ஞானத்தினால விழித்து கொண்ட ஒரு விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையில உங்களுக்கு ஒரு தவறும் வராது. ஆனா நாம அந்த கண்ணை விழிக்க வைக்கிறதுக்கு பதிலா புற விஷயங்கள்ல மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை உள்ள வாங்கி வாங்கி அதுல சிக்கிக்கொண்டே இருப்பதனால ஏதேதோ புது புது பேர் சொல்றான், அதையெல்லாம் நம்ம நம்புறோம். அப்ப கிருமிகளுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப புது புது பேர் வைக்கிறான். அவன் கொரோனாங்கிறான், உடனே நம்ம இப்படி ஒரு கிருமி இருக்கு நம்ம நம்புறோம். அப்புறம் அந்த கொரோனாவுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மருந்தை உள்ள செலுத்துறேங்கிறான், அதை நம்ம நம்புறோம். அப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து போட்டுக்கிட்டா நமக்கு அந்த கொரோனா தாக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா திருப்பி கொரோனா வந்துருச்சுங்கிறான். அப்ப திருப்பி கொரோனா வந்துச்சுங்களே, அப்பதானே நான் மருந்து போட்டேன், ஏங்க அந்த மருந்து வேலை செய்யலன்னு கேட்டா அந்த கொரோனா
வேரியன்ட் ஆயிடுச்சுங்க, அதாவது அப்டேட் ஆயிடுச்சுங்கிறான். அப்ப என்னென்ன கதை விடுறானோ அத்தனையும் நம்ம கேட்கணும் இல்ல. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டு, அப்ப அப்டேட் ஆகும், அது வேரியன்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எதுக்குங்க அந்த மருந்து குடுத்தீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அப்போதைக்கு உயிர் பயம். அதாவது அந்த கொரோனா வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த கொரோனாவ காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்குவீங்க. அப்புறம் அந்த கொரோனா வேரியன்ட் ஆகி வேற ஒரு ரூபத்துல வரும். அதனுடைய வீரியத்த வந்து இந்த மருந்து வேலை செய்யாதும்பான். அப்ப இந்த மருந்து வேலை செய்யாத உடனே அப்ப அந்த வீரியமான கொரோனாவுக்கு உண்டான ஒரு மருந்த நீங்க எடுக்க வேண்டியதுக்கு இன்னொரு மருந்த கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்ப அந்த மருந்த நீங்க உள் செலுத்திக்கும் போது அதுக்கு மேல இன்னொரு வேரியன்ட் ஆயிடுச்சுங்கன்ட்டு இன்னொரு புது கொரோனா வந்துருச்சுமா. இப்படி கொரோனாவுடைய வேரியன்ட்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10 டைப்ஸ் ஆஃப் கொரோனாஸ் இருக்குங்கிறான். அதுல அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்திருக்குங்கிறான். அப்ப இதெல்லாம் என்ன? மனதுல நெகட்டிவான எண்ணங்கள உங்களுக்கு விதைக்கிறாங்க. விஷய சுகங்கள்ல சிக்குறீங்க பார்த்தீங்களா? அங்கத்தான் நீங்க வாழ்க்கைய தொலைக்கிறீங்க. அப்ப தொலைக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த கொரோனா ஊசி போட்ட பெரும்பாலான மனிதர்கள் வேறு விதமான ஒரு நோய்க்கு ஆளாவதையும் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தானே. எதுவுமே நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. இப்ப கொரோனா இன்ஜெக்ஷன்ங்கிறது என்ன உண்மையிலேயே? ஒரு கிருமியை கொல்லுவதற்கான அதை விட வலிமையான ஒரு கிருமியை உடலுக்குள் செலுத்துவது. இதுதான் ஆன்டிபயோட்டிக். அடிப்படை உண்மை என்ன? மருத்துவம் வந்து அலோபதி மருத்துவத்தினுடைய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு ஒண்ணு குடுப்பான். அது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிருமி தாக்கி இருக்குன்னா, அந்த கிருமியை கொல்வதற்கான அதை விட வலிமையான ஒரு கிருமியை உங்களுடைய உடலுக்குள் செலுத்துவது. அப்ப உங்க உடலுக்குள்ள வேறொரு கிருமிய வாலண்டரியா நீங்க செலுத்திக் கொண்டு அந்த கிருமியை கொல்வது. சரி, அந்த கிருமியை கொல்ட்டீங்க. வலிமையான ஒரு கிருமிய உள்ள செலுத்திக்கிட்டீங்களே, அந்த கிருமி என்ன பண்ணும் உங்க உடம்புக்குள்ள? கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்? அந்த கொரோனா கிருமியை மட்டும் கொல்லாது. உங்க உடம்புல இருக்கிற நல்ல கிருமிகளையும் கொன்னுடும். உங்க உடம்புக்குள்ள உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கு. அந்த நுண்ணுயிரிகள் இருக்கு. அதாவது இறைவனுடைய படைப்புல எல்லாமே சமமாக இருக்கு. இங்க வந்து உயர்ந்தது, தாழ்ந்தது படைக்கவே இல்ல. உங்க உடம்புக்குள்ளேயே சில கெட்ட கிருமிகளையும் வச்சிருக்கான். உங்க உடம்புக்குள்ளேயே நல்ல கிருமிகளும் வச்சிருக்கான். ஏன்னா அது 2 இருந்தா மட்டும் தான் உங்க உடம்பு வந்து அந்த கெட்ட கிருமி என்ன பண்ணும்னா, தேவையில்லாத வேறு சில கெட்ட கிருமிகள் உள்ள வந்தா அத அழிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்காவே உங்க உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இது அடிப்படை உண்மை நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்? வேற ஒரு கிருமிய நாம அதுவும் அது எப்படிப்பட்ட கிருமின்னு அத பற்றிய ஒரு அனுபவ உண்மை இல்லாம அத நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும்போது, அது நமக்கு பின் விளைவுகள உண்டு பண்ணி, அதன் மூலமா நமக்கு நெறைய பேருக்கு மரணத்த குடுத்துருது. இப்ப கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்களே டக்கு டக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பஸ் டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான், அப்படியே ஹார்ட் அட்டாக்ல போயிடுறான். நடந்து போயிட்டே இருக்கான், அப்படியே சுருண்டு விழுந்து செத்துடுறான். என்னடா காரணம் அப்படின்னா, இந்த மாரி மரணங்கள் எல்லாம் இப்ப அதிகமாயிட்டே இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். எல்லாமே வந்து மருந்துனால வரக்கூடிய பின் விளைவுகள் தான். அந்த மருந்துகள உள்ள செலுத்துறது உடம்புக்கு வந்து மேலும் சில தொந்தரவுகள உண்டு பண்ணும். அப்ப நம்ம மனிதன் அப்படிங்கிறவன் விஞ்ஞான வளர்ச்சியில மேல்நிலைக்கு வந்ததா சொல்லிக் கொண்டாலும், இது எல்லாம் வந்து ஒரு புற அறிவு தானே தவிர, நமக்குள்ள அக அறிவு விழிச்சு கொண்டா, உங்களுக்கு எந்த கிருமியும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும். எது என்ன, எப்படி என்னுடைய உடம்பு எதனால செய்யப்பட்டிருக்கு, இந்த உடம்பு எதுல இயங்கிட்டு இருக்கு, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த உடம்பு இயங்குது. இந்த உடம்புக்குள்ள நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பிரபஞ்சத்திலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப இங்க வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. அப்ப அண்டத்துல கெட்டது இல்லாம இருக்குமா? ஏகப்பட்ட கெட்டது அண்டத்துல இருக்கும். அப்ப அத்தனை கெட்டதும் உடம்புக்குள்ளயும் இருக்கும். அண்டத்துல நல்லது இல்லாம இருக்குமா? ஏகப்பட்ட நல்லது இருக்கும். அது பூரா நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கும். அப்ப இங்க 2மே சைமல்டேனியஸா இயக்கத்துல, பிரபஞ்சத்துல எல்லாம் ஒண்ணா தான் இருக்கு. ஆனா நாம தான் அத பிரிச்சு பார்க்கிறோம். நம்முடைய மனோபாவம் என்ன பண்ணுதுன்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவுகள்ல போய் சிக்கிக்கொண்டு, இது சிறந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த பேதமை புத்திய பெருசுபடுத்திக் கொண்டு, இப்படி மனம் போன போக்குல நம்ம போய்க் கொண்டிருக்கிறதுனால தான், நம்முடைய அகக்கண் வெடிக்காம இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய காரண காரிய தத்துவம் நமக்கு புரியாம இருக்கு. ஏன்னா இங்க பிரபஞ்சம் தன்னுடைய காரண காரிய நேதிக்குள்ள அழகா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு வந்து ரிதம்னு பேரு. அந்த காரணம் ஒண்ணு இருக்கும். அதுக்கான காரியமும் இருக்கும். அப்ப இந்த காரியத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்தினால இந்த காரியம் நடந்திருக்குங்கிறது புரியும். அப்ப நீங்க இந்த நியதிய நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஒரு கொலை நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு கெட்ட காரியமா தெரியலாம். ஒரு கொலை நடந்து விட்டத கெட்ட காரியமா நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் உங்களுக்கு தெரியாது. நீங்க மேலோட்டமா நியூஸ பார்த்த உடனே கொலை செய்யப்பட்டு விட்டார், பாவம் வயதானவர் இறந்து விட்டார் அப்படின்னு நீங்க நியூஸ பார்த்து பரிதாபப்படுவீங்க. ஆனா அதனுடைய காரணம் என்னங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய உண்மை புரியும். இது நெறைய விஷயங்கள் இருக்கு. நுணுக்கத்த நீங்க பார்க்கணும்.
ஆனா நம்ம நுணுக்கத்தை பார்க்கறது இல்ல. நம்ம மேலோட்டமா விஷயத்தை மட்டும் பார்க்கிறோம். மேலோட்டமா விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த காரணம் நமக்கு புரியாது. அப்ப காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கு உண்டான காரியம் நடந்திருக்கிறது நமக்கு புரிய வரும். எந்த ஒரு காரியமும் சும்மா நடக்காது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, ஒரு கொலை நடந்தது. ஒரு வயதான பாட்டி வந்து கிராமத்துல தோட்டத்து வீடு, வெளியே வந்து வெயில் காலம்ட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி கட்டில்ல தான் டெய்லி படுப்பாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க கட்டில்ல வெளியே படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் நைட்ல அந்த செவுரு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிறான். அந்த பாட்டியினுடைய கழுத்தை போட்டு நெருக்கிறான். அந்த பாட்டியை கொன்னுட்டு அந்த பாட்டி கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை பிடிங்கிட்டு அவன் போயிடுறான். இப்போ வெளியே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் மறுநாள் காலையில பாக்குறாங்க, என்னடா இந்த பாட்டி இறந்து கிடக்குறாங்க, இவ்வளவு நாள் வெளியே தானே தூங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு திருடன் வந்து இப்படி அடிச்சு போட்டு அந்த தங்க நகையை கொண்டு போயிட்டானே, அப்ப யார் அந்த தங்க நகையை கொள்ளை அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த காரியம் நடந்தது இல்லையா, அந்த காரியத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப அந்த காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக போலீஸுக்கு தேடுறாங்க, அந்த குற்றவாளி தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அங்க எந்த ஒரு வீடியோ கேமராவும் இல்ல, எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு வீட்டுக்கு வெளியே படுத்துக்கிட்டு இருந்த பாட்டி, பல வருடங்களாக படுத்துக் கொண்டிருக்கிற பாட்டி, திடீர்னு ஒரு நாள் இப்படி நடந்தது சம்பவம். அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தா, அந்த பாட்டியினுடைய பையன் கிட்ட வேலை செஞ்ச ஒரு வேலைக்கார பையன். அந்த பாட்டியினுடைய பையன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான். அந்த இண்டஸ்ட்ரியில இந்த பையன் வந்து லேபரா ஒர்க் பண்றான். அந்த லேபரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய வேலை பிடிக்காம அவனை வெளியே போன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டுறான். துரத்தி விடும்போது அவன் வேலை செஞ்ச 15 நாளைக்கு உண்டான சம்பளத்தை கேட்கறான். அந்த 15 நாளுக்கு உண்டான சம்பளம் தர முடியாது, நீ பண்றதை பண்ணுன்ட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிடறான். இவன் போய் அந்த பாட்டிக்கிட்டே சொல்றான், இந்த மாதிரி உங்க பையன் இப்படி பண்ணிட்டாங்க, நான் இவ்வளவு நாள் உங்க குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன், எனக்கு அந்த 15 நாள் சம்பளத்தையாவது வாங்கி கொடுங்க, நான் வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அந்த பாட்டியும் அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, பிடிக்காம தான் வெளியே அனுப்பிச்சிருக்கான், நீ சும்மா இல்லாம ஏதாவது திமிரு பண்ணிருப்பேன் அப்படின்னு இந்த பையன் மேலேயே தப்ப சொல்லி அவனை வந்து அந்த பாட்டியை அந்த சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்ப என்ன நடக்கும், அந்த பையனுடைய மனதுல அது ஒரு வக்ரமான புத்தியா மாறுது இல்லையா. நான் உழைச்சதுக்கு எனக்கு பணம் கொடுக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க, ஆனா இவங்க மட்டும் இவ்வளவு சுகமா வாழ்றாங்க, அப்ப இவங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த 15 நாள் சம்பளம் எவ்வளவு வந்துட போகுது, அவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருப்பான், மிஞ்சி மிஞ்சி ஒரு லேபர் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருப்பான், அட்லீஸ்ட் ஒரு 5,000 rupees கொடுத்து அவனை செட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொலை நடந்திருக்காது. ஆனா அந்த 5,000 ரூபாய் அவன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம அவனை வந்து வெளியே துரத்துனான். அந்த 5,000 ரூபாய்க்காக அவன் என்ன பண்ணிட்டான், பாட்டியே கொன்னு அந்த தங்க நகையை எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இங்க ஒரு மரணம் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் பெருசாயிருச்சு பாத்தீங்களா. ஒரு சின்ன விஷயம். எதுக்காக இந்த கதை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இது உண்மை கதை. எதுக்கு இது சொல்றேன்னா, ஒரு சிறிய விஷயம் வந்து காரண காரிய நிகழ்வுல நடக்குது, ஆனா இந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுடைய நகை போயிடுச்சு அப்படிங்கிற நம்ம ஒரு பரிதாபகரமான நிலையில அந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பரிதாபகரமான லேபர் இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த பாட்டி தான் நமக்கு பெருசா தெரியுறாங்க. அவ்வளவு சொத்து சுகம் இருக்கு, ஏக்கர கணக்குல பூமி இருக்கு, அவங்களுடைய செல்வாக்கு வந்து 5,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏழை பையன், அது ஒரு வேலை லேபருக்காக வந்திருக்கிறவனுக்கு கொடுக்கறதுல அவங்க ஒன்றும் குறைஞ்சி போயிட போறது இல்லை. அந்த பணத்தை அப்பயே தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அவனை வேலைக்கு பிடிக்கலன்ட்டு வேலையை விட்டு நீக்கிறது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம தப்பு சொல்லவே கூடாது. ஆனா அந்த உரிமையை அவங்க வந்து சரியா செஞ்சிருந்தாங்கன்னா, உன்னுடைய வேலை எனக்கு பிடிக்கல, நீ வெளியே போய்க்கோ, 15 நாள் செஞ்ச வேலைக்கு உண்டு 5,000 ரூபாய் சம்பளம் ஓடிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுருந்தாங்கன்னா, அவன் அந்த 5,000 ரூபாய் வாங்கிட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போய் போறான், எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. ஆனா அவனுடைய 15 நாள் உழைப்பை இவங்க சும்மா பயன்படுத்திட்டதை அவனுடைய மனசு வந்து ஜீரணிக்க முடியல. அப்ப அவன் என்ன பண்றான், கொலை செய்யற அளவுக்கு துணிகிறான். அப்ப இதை என்ன நம்ம பார்க்கணும் இந்த விஷயம் எல்லாம் அப்படின்னா, எல்லாமே மைண்டினுடைய பிளே. அப்ப இந்த மைண்டினுடைய பிளே பாருங்க, இவன் வந்து நான் பாதிக்கப்பட்டேங்கிறதுனால கொலை குற்றவாளியா மாறுறான், அவன் வந்து அவனை பாதிக்க வச்சதுனால கொலை செய்யப்படுகிறான். அப்ப இந்த ரெண்டுமே ஒரு காரண காரிய நீதிக்குள்ள இருக்கு இல்லையா. அப்ப இந்த காரண காரிய நீதிக்குள்ள அது இயற்கை அழகா வேலை செய்யும். அதனுடைய நீதியை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப அந்த நீதியை யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஞானிகளுக்கு தெரியும், தத்துவ ஞானிகளுக்கு தெரியும். ஏன் இந்த காரணம் நடக்குது, ஏன் இந்த காரணத்தினால இந்த காரியம் நிகழுது அப்படிங்கறத அவங்க அழகா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவங்க காரண காரிய நீதியை கரெக்டா கையாளுவாங்க. அப்படி கையாளக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை யார் ஒரு மனிதன் தன்னுள் புரிந்து கொண்டு கையாள முடியுமோ அவன் இந்த உலகத்தை ஆள்கிறான், இந்த உலகத்தையே வெல்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இதைதான் நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நாஸ்திகன் இவ்வுலகத்தில் நித்திய மரணத்தையே காண்கின்றான்.
ஆனால் ஒரு ஆஸ்திகன் இவ்வுலகத்தில் நித்திய வாழ்வை காண்கின்றான் அப்படிங்கிற ஒரு அருமையான வாக்கியத்தை நமக்கு முன்வைக்குது. அப்ப ஒரு நாஸ்திகன் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன, எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. நாஸ்திகன் என்றாலே அவன் எதையும் நம்பாதவன் என்ற அர்த்தம். அப்ப எதையும் நம்பாத ஒரு நாஸ்திகன் இந்த உலகத்துல எதையுமே மரணமா பார்க்கறான், எல்லாமே அழிவா பார்க்கறான். அப்ப அவனுடைய மனோபாவம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் துக்கம், எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் போர், எங்க பார்த்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவன் பார்க்கறான். ஆனா ஒரு ஆஸ்திகன் என்ன பண்றான், இந்த உலகத்தை ஒரு நித்திய வாழ்வா பார்க்கறான். அப்போ இங்க யார் வாழ்வது, யார் இங்க சாவது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனசே தான் நம்முடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் காரணமாக இருக்கும். அப்ப நம்முடைய மனம் தான் இங்க நம்முடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோமையானால், இங்க நம்ம வாழ வேண்டுமா சாக வேண்டுமா அப்படிங்கிறதையும் நாமளே முடிவு செய்யலாம். அப்ப நீங்க வாழ வேண்டும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஒரு நித்திய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நித்திய வாழ்க்கை என்றால் என்றென்றும் வாழ்வது, சாஸ்வதமாய் இருப்பது. ஆனால் தற்காலிகமாக வந்து போகின்ற வாழ்க்கையானா அது எப்படி வாழ்க்கையாக இருக்க முடியும்? எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்க, நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரியுது, உலகம் பூரா தெரியும். மகாத்மா காந்திய இந்த உலகம் பூரா தெரியும். மகாகவி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகம் பூரா தெரியும். அப்போ இங்க பாருங்க, உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் தான் நித்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது நித்திய வாழ்க்கை என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. நித்திய வாழ்க்கை என்பது எப்பப்பும் வாழ்வது, என்றென்றும் வாழ்வது, எல்லா காலங்களிலும் வாழ்வது. தற்காலிகமாக நாம் வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை ஆகாது. ஏன்னா அது எத்தனையோ பேர் வாழ்றான், வாழ்ந்து விட்டு போகிறான். ஆனா அவன உலகத்துக்கு தெரியாதுல்ல. எத்தனையோ கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் வந்து விட்டு போனதும் தெரியாது. இன்னும் மோசமான மிருகங்கள் இருக்குல்ல, பன்னி, எருமை, நாய் அப்படின்னு நீங்க எல்லாம் கீழ்த்தரமான மிருகங்கள் எல்லாம் எடுத்துக்கங்களேன், அதுங்க வந்து விட்டு போனதும் தெரியாது. கம்பேரிசன் இப்படிதான் கொடுக்கணும். ஏன் இப்படி கம்பேரிசன் கொடுக்கணும்னா, ஒரு பன்னி வாழ்ந்து விட்டு போனதும் தெரியாது, ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு போனதும் தெரியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வாழ்ந்து விட்டு போயிருக்கிறது. ஆனால் எந்த மனிதன் இந்த உலகத்தில் சாதிக்கிறானோ அவன் நித்திய வாழ்க்கை வாழுகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம பார்க்கணும், படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே ஐந்தறிவுக்கு உட்பட்டவைகளுக்கு இது போன்ற நித்திய வாழ்க்கை கிடையாது. நித்திய வாழ்க்கை அவைகள் வாழ முடியாது. ஆனால் மனிதன் நித்திய வாழ்க்கையை வாழலாம். மனிதன் மட்டும்தான் நித்தியமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப இந்த நித்தியமான வாழ்க்கை என்பது நம்முடைய மனோபாவத்தில் அடங்கி இருக்கிறது. அப்ப நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஆழமான ஒரு விஷயமாக எங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்தி விட்டது. அப்ப இந்த உலக சம்பவங்களும் பொருள்களுக்கும் நாம் நமது எண்ணங்களால் எழுந்த நினைப்புகளாகிய பல்வேறு புதிய புதிய உடைகளை அதைக்கு உடுத்தி பார்க்கிறோம். அதாவது நாம் நம்மை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களுக்கு நம்முடைய நினைப்புகளாகிய எண்ணங்களை கொண்டு அதற்கான உடைகளை உடுத்துகிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய மனோபாவம் தான் மற்றவர்களை மதிப்பீடு செய்து. அந்த மதிப்பீடு எப்படி இருக்குன்னா, நம்முடைய எண்ணம் போல. இப்ப நான் ஒருத்தனை பார்க்கிறேன், என்னுடைய மனப்பான்மை அவன் கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறேன், அவன் மோசமான ஆளு அப்படின்னு என்னுடைய மனசு உள்ள இருந்து சொல்லுது. எப்படி அவன் மோசமான ஆளு அப்படின்னு முடிவு பண்றேன்? நான் அவனோட பழகினதே கிடையாது, அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மனசு அவன் கெட்டவன் அப்படின்னு முடிவுபடுது அப்படின்னா, இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் கெட்டவனாக இருக்கிறதுனால என்னுடைய பார்வையில் அவன் கெட்டவனா தெரியறான். இதுதான் விஷயம். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு விருப்பமான உடைகளை நான் அவனுக்கு உடுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. இங்க எப்படி சொல்லுதுன்னா, இப்ப எனக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஆனா அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன், என்ன மாதிரி அவனும் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன், அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி பார்க்கிறேன். அப்ப இது என்ன, என்னால் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அவன் அதை விரும்பல, அவனுக்கு அது தேவையும் இல்லை. ஆனா நான் அதை கொண்டு போய் திணிக்கிறேன். எனக்கு இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்க, நீங்களும் அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வச்சு பார்க்கறது யாருடைய குறைபாடு? நம்முடைய குறைபாடு தானே. அப்ப இதுதான் இங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இங்க என்னன்னா, ஒருத்தனை மதிப்பீடு செய்வது, வெளியே இருக்கிறவனை ஒருத்தனை மதிப்பீடு செய்வது நம்முடைய மனப்பான்மையில் தான் நடக்கும், இன்னொருத்தருடைய மனப்பான்மை நடக்காது. அப்ப நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும்.
இப்ப நீங்க சந்தேக நடத்தை உள்ள ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா, அவன் எல்லா மனிதர்களையும் சந்தேக கண்ணோட்ட பார்ப்பான். அவன்கிட்ட நீங்க பழகி பாருங்களேன். அவன் வந்து ஒரு பொய்யனாக இருப்பான். ஒரு சந்தேக கண்ணோடு இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட போய் நீங்க பழகுனீங்கன்னா, அவன் உங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்பவே மாட்டான். அவன் உங்கள சந்தேக கண்ணோடயே பார்த்துக்கிட்டு இருப்பான். உங்கள நம்பவே மாட்டான். உங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். உங்க மேல ஒரு பொறாமை கொள்வான். உங்கள வந்து ஒரு பொய்யன் என்று சொல்வான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் பொய்யன், அவன் பொறாமை கொண்டவன், அவன் சந்தேகம் உள்ளவன். அத நம்ம மேல திணிப்பான். திணிச்சிட்டு நாமளும் அப்படித்தான் அப்படிங்கிற மாரியே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள மனிதர்களுக்கு எல்லாரும் கெட்டவர்களாக, சந்தேகப்படக்கூடியவர்களாக காட்சி ஆவார்கள். அதே மாரி ஒரு உலோபி இருக்கான்னு வச்சுக்கங்களேன். உலோபின்னா கருமி. கருமி அதாவது கஞ்சத்தனம் உள்ளவன். இப்ப அந்த கஞ்சத்தனம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, கவர்ந்து வைத்த பொருள்கள் எல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருக்கும் ஒரு இனுக்கு கூட எடுத்து குடுத்துற மாட்டான். அவனுடைய மனோபாவம் எப்படின்னா, அது தனக்கு மட்டும் தான் சொந்தம் கொண்டாடணும். வேற யாரும் அதை அனுபவிக்க கூடாது அப்படின்ட்டு அதை சேர்த்து சேர்த்து வைப்பான். பதுக்கி பதுக்கி வைப்பான். யாருக்குமே கொடுக்க மாட்டான். அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கருமித்தனத்தினால அதிக ஆசைகள் கொண்டிருப்பான். அந்த ஆசையின் காரணமா என்ன பண்ணுவான்னா, மற்றவர்களையும் அப்படியே பார்ப்பான். இவன் எவ்வளவு பதுக்கி வச்சிருப்பான், அவன் எவ்வளவு ஒளிய வச்சிருப்பான், இவன் எவ்வளவு சேர்த்தி வச்சிருப்பான் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே அவனுடைய கண்ணோட்டம் இருக்கும். அப்ப இது மாதிரி இருக்கிறவன் தான் என்ன பண்றான்னா, அந்த விரோதமான காரியங்களை செய்வான். அந்த கருமித்தனத்தினாலையும் அந்த கெட்ட புத்தியினாலும் அவனிடத்துல வருகின்ற ஒரு வியாபாரம் செய்ய வருகட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு நிமித்தமா அவனை போய் அணுகிறவங்களா இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய குணாதிசயங்கள் மூலமா அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பான். அப்படி தொந்தரவு கொடுத்து அவனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களை மாற்றி பார்ப்பான். இது நம்ம நடைமுறையில ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கலாம். அப்ப இதுதான் இங்க வந்து ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எண்ணம் போல் வாழ்கிறான், மனம் போல வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மனம் போல் வாழ்கிறான், எண்ணம் போல் வாழ்கிறான் அப்படின்னா, நான் ஏதோ என்னுடைய மனதில் நல்லவனா இருக்கிறேன், நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களையும் நம்ம வைத்துக்கொண்டு பார்க்கும்போது, நம்ம இடத்துல எப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத வைத்து நீங்க இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத பார்க்கலாம். அப்ப நீங்க இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு அயோக்கியனா தெரியுறான், ரவுடியா தெரியுறான், மோசமா தெரியுறான் அப்படின்னா, நீங்க அயோக்கியன், நீங்க ரவுடி, நீங்க மோசம் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் அப்படி வெளிப்பட்டு உலகத்துல எல்லாம் ரவுடிகளா, அயோக்கியர்களா, மோசமானவங்களா தெரியுறாங்க. அதுவே உங்களுடைய பார்வைக்கு எல்லாரும் தெய்வீகமா தெரியுறாங்க, எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறாங்க, எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு நீங்க உங்களால சொல்ல முடியுது அப்படின்னா, நீங்க தெய்வீகமானவர்கள், நீங்கள் மகிழ்ச்சியானவர்கள், நீங்கள் நிறைவானவர்கள் என்று கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அப்ப இந்த இருவேறு முரண்பாடுகளை நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள்ளம் எப்படியோ அப்படி உங்களுடைய உலகம் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் எதுவோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க பார்க்குது. அப்ப அப்படிப்பட்ட மனம் என்பது மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு மகத்தான கருவி. அப்ப அந்த மகத்தான கருவி மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு பகுத்தறிவு பரிமாணத்தின் மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள உயர்ந்து வந்து காணப்படுவதனாலே மனிதன் மட்டும்தான் இந்த மனதை கொண்டு மகத்தான வாழ்க்கையை வாழ முடியும், நித்தியமான வாழ்க்கையை அடைய முடியும், என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இந்த உலகத்தில் நிலையாக வாழ முடியும். அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லோருடைய மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து அந்த மனங்களை விட்டு வெளியே போக முடியாது. நீங்கள் ஒரு தெய்வீக நிலையில பார்க்கின்ற ஒரு தெய்வத்தை மாதிரி அந்த மனிதன் போற்றப்படுகிறான். நீங்க பாருங்க, நிறைய மனிதர்கள் வந்து தெய்வீகமாக போற்றப்படுகின்ற மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து நம்ம எம்ஜி ராமச்சந்திரன், தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர். இப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கு கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இல்ல, சினிமா படத்துல, திரைப்படத்துல நடித்தவர் அவரு. ஆனா திரைப்படத்துல நடித்தாலும் அந்த திரைப்படம் மட்டும் அவரை அப்படி பாப்புலர் ஆக்கல. அவருடைய செயல்களும் அவருடைய மனோபாவம் தான் அவர் அப்படி பாப்புலர் ஆக்குனது. அவருடைய தன்னுடைய வாழ்நாள்ல சமுதாயத்துக்கு என்னென்ன செஞ்சாருன்னு அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வாரிசுகள் கிடையாது, அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால அவருடைய வருமானத்தை பூரா ஏழை மக்களுக்காகவே அர்ப்பணிச்சாரு. நிறைய பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனா ஒரு நாளும் நான் அதை கொடுக்கிறேன் என்று யாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அப்ப யாருக்கிட்டையுமே விளம்பரப்படுத்திக்காத வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததுனால இன்றைக்கு எம்ஜி ராமச்சந்திரனை நமக்கு தமிழ்நாடு பூரா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ற அளவுக்கு இன்றைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு தனக்குன்னு சேர்த்து வைக்கிற ஆசைகள் எதுவும் இல்லை.
அவர் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சதெல்லாம் சமுதாயத்துக்கே கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப இருக்க அரசியல்வாதி அப்படியா? கிடையாது இல்ல. அவனுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். ஆனா எம்ஜிஆர் மாதிரி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறான். அது நடக்காது. அப்ப நீங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தால மதிக்கப்பட்டவர்களாகவும், மக்கள் மனதில் நிறைக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மக்கள் மனதில் நிறைக்கப்பட்டவர்களாகவும், மக்களால் மகத்தானவராக பார்க்கப்பட்டவராகவும் வாழுகின்ற வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை என்று சொல்றோம். நித்திய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, என்றென்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சந்ததி சந்ததியா வாழ்வார்கள். இப்ப நாம போயிட்டாலும் நம்முடைய குழந்தைக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க மரணம் அடைந்தாலும் அவங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு தெரியும். ஏன்னா வரலாறு மறைந்து விடாது இல்லையா? வரலாறுல அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சாதனையாளர்கள் பட்டியல அவங்க இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இதுதான் நமக்கு பார்க்க வேண்டிய வாழ்க்கை முறை, நித்திய வாழ்க்கை, எல்லோருடைய மனதிலும் வாழுகின்ற வாழ்க்கை. அப்ப எல்லோருடைய மனதிலும் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் இங்க மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் புனிதனாகலாம் என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதாவது மனிதன் தெய்வீகமானவன் அப்படிங்கறது எது அடிப்படையில் சொல்லுது அப்படின்னா, மற்ற ஜீவராசிகள் இப்படி வாழ முடியாது. எந்த ஒரு மிருகத்தையும் இப்படி பாப்புலர் பண்ண முடியாது. இப்ப ஒரு சிங்கம் இருக்குதுங்க, இந்த சிங்கம் வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்கும் ஃபேமஸ்ங்க அப்படின்னு நீங்க சிங்கத்தை சொல்ல முடியுமா? யார் சொல்லுவா? யாருமே சொல்ல முடியாது. அப்ப ஒரு எருமையை பார்த்து இந்த எருமை உலகம் பூரா ஃபேமஸா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமானா? யாருமே சொல்ல முடியாது. ஆனா நம்ம தலைவர்களை உலகம் பூரா சொல்றோம்ல, காந்தியடிகள் இருக்காருங்க அப்படின்னா உலகம் பூரா காந்தியடிகளை தெரியுது இல்லை. ஏன் காந்தியடிகள் எல்லாருக்கும் தெரியுது? அவருடைய வாழ்க்கை முறை, அகிம்சையும் பொய் சொல்லாத அந்த உண்மையும் அவரிடத்துல இருந்தது. அது அவருக்கு உலகம் பூரா காட்டி கொடுத்தது. அது அவரா அந்த பாப்புலாரிட்டி அவர் விரும்பல. ஆனா இயற்கை அந்த பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணுது. அப்ப இன்றைக்கு நம்ம பணத்துல பூரா, ரூபா நோட்ல பூரா யாரை பார்க்கிறோம்? காந்தியடிகளை தானே பார்க்கிறோம். நம்ம வச்சிருக்கிற அத்தனை பணக்கட்டுகள்லயும் காந்தியடிகளுடைய போட்டோ தான் இருக்கு. அப்ப எல்லாருடைய மனதிலும் காந்தி இருக்காரு. அட்லீஸ்ட் பணமாவது இருக்காரா இல்லையா? ரூபா நோட்டாவது இருக்காரா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண நிலைக்கு உயர்வதுதான் இங்க மனிதன் மகத்தானவனாக பார்க்கப்படுகிறான். அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வது எங்க இருக்குன்னா நம்முடைய மனதில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சாஸ்திரம் இப்படியெல்லாம் நமக்கு எளிமையாக புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சு உள்வாங்கி நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கான என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர் வகுப்பு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.